வணக்கம். கற்கை நன்றே. புதுசா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு, அதுக்கப்புறமா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படித்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய புவியியல். எதுக்காக இந்திய புவியியல் நம்ம எடுக்கிறோன்னா சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு யூனிட். இப்போது இந்த இந்திய புவியியலில் நம்ம இந்த பூமி பந்தில் மொத்தமாக இந்தியாவை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூமியில் இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதோட நிலத்தோற்றம் எப்படி இருக்குது, அதோட காலநிலை வானிலை எப்படி இருக்குது, மண்ணோட தன்மை எப்படி இருக்குது, அங்கே வளரக்கூடிய தாவரங்கள் என்னென்ன, விலங்குகள் என்னென்ன, அங்கே இருக்கக்கூடிய சமவெளி பரப்புகளில் போக்குவரத்து எப்படி இருக்குது, ப்ளஸ் கடற்கரைகள்லாம் எங்கே இருக்குது, கடல் எவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்கு, இதோட கடலோட எல்லைகள் எங்கெங்கே அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவோட அமைவிடம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவோட அமைவிடம் எங்கே இருக்குது, அதை நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, நம்ம அட்சரேகை தீர்க்கரேகை வச்சு மட்டும்தான் நம்ம கணக்கு பண்ண முடியும். இந்த அட்சரேகை தீர்க்கரேகை பூமியிலேயே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ரேகையா, ஒரு கோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கோடு. சரிங்களா? இந்த அட்சரேகை எப்படி இருக்குன்னா கிழக்கிலிருந்து மேற்காக இருக்கும். அதாவது படுக்கை வசமாக கிடைமட்டமாக இருக்கக்கூடிய கோடுகள் அட்சரேகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வடக்கிலிருந்து தெற்கா அதாவது செங்குத்தாக இருக்கக்கூடிய கோடுகள் தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், இல்லைனா தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நேரத்தை கணக்கிடுறதுக்காக இந்த தீர்க்க கோடுகள் தான் நமக்கு பயன்படுது. இந்தியா 8 டிகிரி 4 டேஷ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 டேஷ் வட அச்சம் வரையிலும், 68 டிகிரி 7 டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரை பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுக்காக நம்ம 8 டிகிரி 4 டேஷ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 டேஷ் வட அச்சம் வரை அப்படின்னு வட அச்சம் முதல் வட அச்சம் வரையினும் கிழக்கு தீர்க்கம் முதல் கிழக்கு தீர்க்கம் வரைன்னு சொல்கிறோன்னா, இந்தியா பார்த்திங்கன்னா முதல் கால்வட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதாவது வடகிழக்கு கோளத்தில் அமைஞ்சிருக்கு இந்தியா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த கிழக்கு தீர்க்கத்திலிருந்து இந்த கிழக்கு தீர்க்கம்னு, இந்த வடக்கு அச்சத்திலிருந்து இந்த வடக்கு அச்சம் வரையினும் நம்ம சொல்கிறோம். இந்திய நிலப்பகுதியின் வடமுனை, அதுக்கு பேர் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இது 37 டிகிரி 6 டேஷ் லடாக்கில் அமைஞ்சிருக்கு. இந்திய நிலப்பகுதியின் தென்முனை அப்படின்னு குமரி முனையை சொல்கிறோம். இது 8 டிகிரி 4 டேஷில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னா பிக்மிலியன் அல்லது இந்திரா முனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 6 டிகிரி 45 டேஷில் அமைஞ்சிருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவில். இந்தியாவின் நீளம் மற்றும் அகலம். நீளம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தூரத்தை நீளம் அப்படின்னும், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய தூரத்தை அகலம் அப்படின்னு சொல்கிறோம். லடாக்கிலிருந்து குமரி முனை வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் 3214 கிலோமீட்டர். மற்றும் மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தில் ராணா ஃபட்சிலிருந்து கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் இந்தியா பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை கிடைமட்டமாக பிரிக்கக்கூடிய கோடு அச்சக்கோடுன்னு சொல்கிறோம். இது இந்தியாவின் மையத்தில் செல்லக்கூடிய கோடுக்கு பேர் நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோடு கடகரேகைனும், தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோடு மகர ரேகை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடகரேகை 23 டிகிரி 30 டேஷ் அப்படின்ற அச்சத்தில் பரவுது. இது இந்தியாவை இரண்டாக பிரிக்குது. அதாவது வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு. இந்த கடகரேகைக்கு வடக்கு பகுதியில் உள்ள பகுதி வட இந்தியானும், தெற்கு பகுதியில் உள்ள பகுதி தென்னிந்தியான்னு சொல்கிறாங்க. இந்த வடக்கு பகுதி மிதவெப்ப மண்டலமாகவும், தெற்கு பகுதி வெப்பமண்டலமாகவும் காணப்படுது. எதுக்காகனா, இந்த தென்னிந்தியா நிலநடுக்கோட்டு பகுதிக்கு அருகாமையில் இருக்கிறதுனால சூரிய கதிர்கள் செங்குத்தாக பாயிறதுனால தென்னிந்தியா வெப்பமண்டலமாகவும், வட இந்தியா மீது சூரிய கதிர்கள் சாய்வாக பாயிறதுனால வட இந்தியா மிதவெப்ப மண்டலமாகவும் இருக்குது. இந்தியாவின் திட்ட நேரம். நம்ம எதுக்காக திட்ட நேரத்தை கணக்கிடுறோன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் நமக்கு 2933 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. அதாவது சுமார் ஒரு 30 தீர்க்க கோடுகள் நமக்கு இருக்குது.
அப்போது சூரியனோட கதிர்கள் முதல்ல கிழக்கு பகுதியில் தான் படும், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு பகுதிக்கு போகும். அப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போது கிழக்குக்கும் மேற்குக்கும் நேர வித்தியாசம் அதிகமாக காணப்படுது. அதாவது 2 மணி நேரம் காணப்படுது. அப்போது ஒரு மாறுபட்ட இந்தியாவுலேயே வேறு வேறு பகுதிகளுக்கு மாறுபட்ட நேரங்களை காமிக்கிறதுக்கு பதிலாக இந்தியா ஃபுல்லாக ஸ்டாண்டர்டாக ஒரே நேரம், ஒரே மணி அப்படின்றத உருவாக்கணுன்றதுக்காக இந்தியாவில் வந்து இந்த திட்ட நேரத்தை வந்து கணக்கிடுறாங்க. இது எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நேரத்தை கணக்கிடுறது தீர்க்க கோடுகளை வச்சு கணக்கிடுறாங்கன்னு. அப்போது 82 டிகிரி 30 டேஷ் அப்படின்ற தீர்க்கக்கோடு கிழக்குக்கும் மேற்குக்கும் மையமாக இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கக்கோடு. சரிங்களா? அதனால் அந்த இடம் இந்தியாவில் எந்த பகுதி வழியாக செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் மாவட்டத்தில் அலகாபாத்னு இப்போ சொல்லக்கூடிய பிரக்யாராஜ் அப்படின்ற இடத்துல மிர்சாப்பூர் அப்படின்ற ஊர் வழியாக பாயுது. சரியா? அதனால் இந்திய திட்ட நேரம் அப்படின்றது மிர்சாப்பூரில் என்ன நேரமோ அதுதான் இந்தியா முழுவதுமான நேரம். இந்தியாவின் எல்லைகள். இந்தியாவில் 2 வகையான எல்லைகள் இருக்குது. ஒன்று நில எல்லை, இன்னொன்று நீர் எல்லை. இந்த நில எல்லை அப்படின்றது என்னென்னா, நம்ம நிலப்பகுதியில் எந்தெந்த நாடுகளோட நம்மளோட எல்லையை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றது. சரிங்களா? இப்போ அந்த நில எல்லையில் நம்ம வடமேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட நம்ம நில எல்லையை பகிர்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா சீனா, நேபாளம், பூட்டான் அந்த பகுதியிலையும், கிழக்கு பகுதியில் வங்கதேசம், மியான்மர் இந்த பகுதியிலலாம் நம்ம வந்து நிலத்தை வந்து எல்லையாக வந்து பகிர்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? இதில் நம்மளோட மொத்த நில எல்லை எவ்வளோன்னா 15,200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக நம்ம வந்து வங்கதேசம், பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கதேசத்தில் தான் 4,156 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? அந்த நாட்டோட அடுத்தது குறைந்தபட்சமாக நம்ம எந்த நாட்டோட நில எல்லையை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில். சரிங்களா? 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துக்கிறோம். அதுக்கப்புறமா நீர் எல்லை. நீர் எல்லை அப்படின்றது நமக்கு வந்து சுற்றி பார்த்திங்கன்னா, நமக்கு இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு. அதாவது 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட ஒரு நாடு. சரியா? இதில் நமக்கு கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடாவும், மேற்கு பக்கம் அரபிக்கடலும், தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவோட நீர் எல்லையாக சொல்கிறாங்க. அதாவது இந்திய நிலப்பகுதி இருக்குல்ல, அதோட நீர் எல்லை மட்டும் 6,100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மொத்த இந்தியாவோட நீர் எல்லை அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர். அதாவது லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு இது எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு 7,516 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய அந்த சந்தி அப்படின்றது பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கக்கூடிய பகுதி எதுனா பாக் நீர் சந்தி.